சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தாய் அமலோற்பு அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமல உற்பவி என்றால் பாவமே இல்லாதவர். தாயின் வயிற்றில் அவர் உற்பவித்த நேரத்திலிருந்து அவர் பாவமே இல்லாதவர் என்று பொருள். மாதா அமல உற்பவியாக இருப்பதற்கு என்ன செய்து இந்த தனி பெரும் சலுகையை பெற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டால், அவர்கள் உற்பவித்த போது எதுவுமே செய்யவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி இதுதான். Everything is grace. எல்லாம் ஆண்டவருடைய அருள், எல்லாம் ஆண்டவருடைய வரப்பிரசாதம். உன்னுடைய உயிர் கடவுள் கொடுத்தது, உன்னுடைய குடும்பம் கடவுள் கொடுத்தது, உன்னுடைய உத்தியோகம், உன்னுடைய உறவுகள், உன்னிடம் இருக்கிற பொருள்கள், நீ பெற்றுக்கொண்ட பயிற்சி எல்லாம் கடவுள் கொடுத்தது. இதை உணர்ந்து கொள்ள நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். பவுலடியார் சொல்லுகிறார் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற திருமுகத்திலே, பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? ஏன் வீண் பெருமை கொள்ளுகிறாய்? பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாய் இருக்க வீண் பெருமையோடு நீ இருக்கலாமா? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளோடு சேர்ந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாடு இறைவன் கொடுத்த கொடை, நம்முடைய குடும்பம் கடவுள் கொடுத்த கொடை. எத்தனையோ பேர் செய்த தியாகங்களால் தான் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். இதை மறந்துவிடவே கூடாது. கடவுள் எத்தனையோ பேர் வழியாக உங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, கடவுளால் இந்த பெரிய அற்புதத்தை எப்படி செய்ய முடிந்தது? அதுதான் இரண்டாவது கேள்வி. பல ஆண்டுகளாக இறையியல் அறிஞர்களிடையே வாக்குவாதம் நடந்தது. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு ஆண்டவர் இயேசுவினால் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பு தேவைப்படவில்லையா? இப்படியெல்லாம் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், நம்மை பொறுத்தமட்டில் நாம் காலத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். கடவுளை பொறுத்தமட்டில் எல்லா காலமும் ஒன்றுதான். கடந்த காலமும் ஒன்றுதான், நிகழ்காலமும் ஒன்றுதான், எதிர்காலமும் ஒன்றுதான். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த மீட்பு தேவைப்பட்டது. ஆனால் கடவுள் அந்த மீட்பை முன்கூட்டி வைத்து தாயின் வயிற்றில் உருவாகும் போதே பாவத்திலிருந்து இயேசு பின்னாளில் கொண்டு வரப்போகிற மீட்பை வைத்து அந்த மீட்பின் பலனை கடவுள் அவருக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தாயை தேர்ந்து கொள்ள பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை தேர்ந்து கொள்ள இறைவனால் முடிந்தது. தன்னுடைய தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் தேர்ந்து கொள்ள முடிந்தது. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனவே கடவுள் தன்னுடைய தாயை பாவம் இல்லாமலே தன்னுடைய வல்லமையினால் உருவாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு இறைவன் சொல்லுகின்ற இரண்டாவது செய்தி, God is powerful. நீ பெரியவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, நினைத்துக் கொண்டிருக்காதே. உன்னுடைய அழிவு அண்மையில் தான் இருக்கிறது. நான் பார்க்கிற இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள், அடுத்த நாள் போனா பதவி போகிறது, இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள்.
உடம்புல தைரியம் இருக்கிறது, மனசுல தைரியம் இருக்கிறது, பழு இருக்கிறது என்று மனைவியை பிள்ளைகளை அடித்து உதைக்கிறவன் திடீரென்று வியாதியாய் படுக்கிறான். வியாதியாய் படுக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது? வயதாகிறது. இப்போது அடுத்தவர்களுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, எத்தனை பேர் இப்படி இந்த உலக மக்களிடையே மிக மிக பவர்ஃபுல்லாக இருந்தவர்கள், பலத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இடம் எங்கே? கடவுள் பெரியவர். நம்முடைய ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய வாசகங்கள் ராத்திரி ஃபுல்லா நமக்கு வாசிப்பார்கள். 7 வாசகங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தால் நமக்கு சொல்லப்படுகிற ஒரே செய்தி, கடவுள் வல்லவர், கடவுள் பெரியவர். நீ பெரியவர் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே, உன்னை விட வல்லவர் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார். அதுதான் கடவுள். தொடக்கத்திலே இன்றைக்கு முதல் வாசகத்திலே வாசித்தோம், சாத்தானை விட கடவுள் பெரியவர். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள், அவளுடைய வித்து உன் தலையை நசுக்கும் என்று சாத்தானுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து ஆண்டவர் முதல் நற்செய்தி நமக்கு அறிவித்தார். அதே போலத்தான் இன்றைக்கு மற்றவர்களை மிரட்டி வாழ்கின்ற, மற்றவர்களை அச்சுறுத்தி வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் கடவுள் சொல்வது, உன்னை விட நான் பெரியவன். ஒன்றுமில்லாமல் இருந்து கடவுள் உலகை படைத்தார். செங்கடலை கட்டாந்தரையாக பிளக்கச் செய்து இஸ்ராயேல் மக்களை விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். அதே ஆண்டவர் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டார். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல இதயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தம்முடைய ஒரே மகனை நமக்காக உலகிற்கு அனுப்பினார். இந்த உலகிலிருந்து அவரை விண்ணை நோக்கி துரத்தினார்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி பலியானார், பாலமானார். ஆனால் சிலுவை சாவு கத்தோலிக்கத்தின், கிறிஸ்தவத்தின் முடிவு கிடையாது. ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். கடவுள் வல்லவர், பெரியவர் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள், இதோ வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்தார். அவர் தாழ்ந்தோரை உயர்த்தினார், செருக்குற்றோரை சிதறடித்தார். செருக்கு கொண்டிருக்காதே, நீ பெரியவர் என்று இருக்காதே, உன்னை விட பெரியவர் உண்டு, உன்னை விட வல்லவர் உண்டு. எத்தனை அற்புதங்களை அவர் செய்கின்றார் பாருங்கள். எங்க செமினார்ல புஷ்பன் சொல்லி ஒரு ரிசப்ஷனிஸ்ட் 40 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சார். எல்லாருக்கும் தெரியும், இப்போ அவருக்கு 85 வயதுக்கு மேல ஆகிவிட்டது. அவர் கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அழுது கொண்டே, என்னுடைய மகள் சாமி கேன்சர் வியாதியில இன்னும் 10 நாள் இருப்பாங்களோ 15 நாள் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே வந்தார். வேண்டிக் கொள்ளுங்கள் சாமி என்று எல்லாரும் ஜெபித்தார்கள். உறவினர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், சில குருக்கள் ஜெபித்தார்கள், எல்லாரும் ஜெபித்தார்கள். ஆச்சரியம், டாக்டர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா வியாதியை விட கடவுள் பெரியவர். ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய வல்லமை பெரிது. நாள் குறிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லலாம், ஆனால் கடவுள் பெரியவர், வல்லவர். அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கேள்விப்பட்டு மீண்டும் உயிர் பிழைத்தார் என்று மருத்துவர்கள் புரிந்து கொள்ளாதது இதுதான். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்கள், கடவுள் முன் உங்களையே தாழ்த்துங்கள், அடுத்தவர்களை மதியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய அன்பு தாய் அமலவர்ப்ப அன்னையின் சுரூபத்தை வைத்து ஆடம்பரமாக பவனியிலே போக போகிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? கடவுள் பெரியவர் என்று ஏற்றுக்கொண்ட இந்த தாயை போல நானும் அவரையே நம்புவேன். நம்பிக்கை ஆண்டை முடித்திருக்கிறோம். அவர் பெரியவர், பெரியவர் மட்டுமல்ல, வல்லவர் மட்டுமல்ல, நல்லவர். இதை நம்பித்தான் அந்த தாய், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார்கள். இந்த விழா கொண்டாடுவதன் நோக்கம், ஆண்டவரே
எல்லாவற்றுக்கும் நன்றி என்று ஒரு பக்கம் சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், நல்லவர் என்று ஏற்றுக்கொண்டு உண்மையான விசுவாசிகளாக வாழ்வோம் என்று அறிக்கையிட போகிறோம். இன்னும் எல்லாவற்றை விட அதிகமாக அந்த தாயை போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச பயணத்தில் ஆண்டவரை பின்பற்ற நாம் துணிவு கொள்ளுகின்ற நேரம் இது. அதை மறந்துவிடக் கூடாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த தாயை பார்த்து ஜெபிக்கிறோம். அது முதல் நிலை. எத்தனை அற்புதங்களை அவர்கள் பரிந்து பேசலால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை திருத்தலங்களிலே எத்தனை புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் உண்மைதான். வேளாங்கண்ணியில, லூர்து நகரில் எத்தனை பேர் கூடுகிறார்களோ அத்தனை புதுமை. நோய் நீங்கினால் மட்டும் புதுமை அல்ல, நிம்மதியின்றி போகிறவர்கள் நிம்மதியோடு வருகிறார்களே அதுவும் புதுமைதானே. நம்பிக்கை இழந்தவர்கள் ஒரு மன திருப்தியோடு வருகிறார்களே அதுவும் புதுமைதானே. இத்தனை பல கோடி புதுமைகள் அன்னையின் பரிந்து பேசலாம். அது முதல் நிலை. அத்தோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது. அதை விட அதிகமாக நாமும் அந்த தாயை போன்றவர்கள். தாயின் கருவிலேயே அவர்கள் பாவம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால், பிறந்த பிறகு ஞானஸ்நானம் பெற்ற போது, திருமுழுக்கு பெற்ற போது நம்முடைய ஜென்ம பாவம் நீங்கியது. இதுதான் வித்தியாசம். அவர்களும் மனுஷி. நம்முடைய அன்பு தாய் கடவுள் அல்ல, ஆனால் மனுஷிதான். நம்மை போல மனிதர் தான். அவர் செய்தது கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தார்கள். நம்முடைய பரிசுத்த தந்தை, முன்னாள் பரிசுத்த தந்தை 2ஆம் ஜான் பால் எக்லேசியா என்னும் ஆசியா இன் ஆசியா என்று ஒரு கடிதத்தை எழுதினார்கள். ஏசியன் சினட், ஆசிய ஆயர்களின் திரு பேரவை முடிந்த பிறகு அதை முடிக்கும் போது ஒரு அழகான ஜெபம். நாம் எல்லாரும் அந்த தாயை போல இருக்க வேண்டும். இந்த விழா கொண்டாடிட்டு அந்த தாய் மாதிரி நம்ம இல்லைன்னா என்ன பிரயோசனம்? எப்படி இருக்க வேண்டும்? என்ன சொல்லி அவர்கள் அந்த ஜெபத்தை முடித்திருந்தார்கள் என்றால், அம்மா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்தாயே, நாங்களும் அதை போல சிந்திக்க வேண்டும். We should listen to the word of God, hear the word of God, reflect on the word of God. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு சிந்திக்க வேண்டும். அதுபோல எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா. அம்மா, தேவையில் இருக்கின்ற உன்னுடைய உறவினர் எலிசபெத்துக்கு உதவி செய்ய விரைந்து சென்றாயே, அதே போல நாங்களும் தேவையில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை உற்று பார்த்து உதவி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா. கானா ஒரு திருமணத்தாரின் இக்கட்டான நிலைமையை பார்த்துவிட்டு அவர்களுக்காக உன்னுடைய மகனிடம் பரிந்து பேசினாயே, நாங்களும் அம்மா உம்மை பற்றி ஆண்டவரிடம், உலகை பற்றி ஆண்டவரிடம் பேச செய்யும். உம்முடைய மகனை பற்றி உலகிடம் பேச செய்யும். உலகத்தை பற்றி கடவுளிடம் பேச வேண்டும், கடவுளை பற்றி உலகிடம் பேச வேண்டும். அம்மா, சிலுவை அடியிலே உன்னுடைய மகனோடு, துன்புறுகின்ற உன் மகனோடு நின்று கொண்டிருந்தாயே, அதே போல நாங்களும் துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் பிரசன்னத்தால் ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா. சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை ஜெபித்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து கட்டி காத்தாயே, அதே போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார். இப்படித்தான் நம்முடைய தாயை பின்பற்ற போகிறோம். விசுவசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு கொடுப்பது, ஜெபிப்பது, இப்படி நம்மையே கொடுக்கின்ற தியாக வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இங்கே கொண்டாடப்படுவது திருப்பலி. ஆண்டவர் இயேசு தன்னையே எவ்வித மிச்சமும் என்று கல்வாரி மலையிலே நம் எல்லாருக்காகவும் கொடுத்தார். அந்த பலியின் நீங்கா நினைவு சின்னமாக நற்கருணை பலி கொண்டாடப்படுகிறது. அதே ஆண்டவர் இயேசு எவ்வித மிச்சமும் என்று தன்னுடைய அன்பு தாயை நம் எல்லாருக்கும் தாயாக கொடுத்தார். நம் எல்லாருக்கும் தாயாக கொடுத்தார்.
அந்த தாய் அந்த மகனை நமக்காக கொடுத்தார். இப்படி முழுமையாக நம்மை சார்ந்தவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து வாழும்போதுதான், எடுத்து வாழாமல் கொடுத்து வாழும்போதுதான் நாம் அன்னைக்கு விழா கொண்டாடுவதின் அர்த்தம் முழுமை பெறும். அத்தகைய தியாக வாழ்க்கைக்கு, நல்ல விசுவாசிகளாக இருக்கின்ற வாழ்க்கைக்கு நாம் எல்லாரும் அன்னையின் பரிந்து பேசுதலால் இட்டுச் செல்லப்படுவோமாக. ஆமென்.